நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, எப்படி ரிச் பீப்புள் மட்டும் டேக்ஸை கம்மியாக பே பண்ணுறாங்க, அட் த சேம் டைம் salaried எம்ப்ளாயீஸ் அண்ட் அதர் பீப்புள் எல்லாருமே டேக்ஸை அதிகமாக பே பண்ணுறாங்கன்னு? ஸோ இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன பண்ணால் நம்மளுக்கு டேக்ஸ் சேவ் ஆகும், எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், ஐம் கேரி, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ நம்ம குயிக்காக இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எம்ப்ளாயீஸ் எதனால் அதிகமாக டேக்ஸ் பே பண்ணுறாங்கிறத பார்ப்போம். எம்ப்ளாயீஸை பொறுத்த வரைக்கும் ஒரே இன்கம் தான், அது சேலரி இன்கம் தான். ஸோ சேலரி இன்கமில் டிடிஎஸ்ன்ற ஒரு எலமெண்ட் இருக்குது. டிடிஎஸ்ன்றது ஒன்றும் இல்லை, உங்களோட இன்கம்க்கு எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுன்றதை உங்களோட எம்ப்ளாயரே அதை கால்குலேட் பண்ணிவிட்டு ஆவரேஜாக 12 மந்த்ஸுக்குமே அந்த டேக்ஸை டிடெக்ட் பண்ணுவாங்க. உங்கள் சேலரி பே பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த டேக்ஸை அவங்க கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து டிடிஎஸ். ஸோ இந்த இதை உங்களால் எஸ்கேப் ஆக முடியாது, ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட சேலரியில் நடந்துடும். அடுத்த விஷயமா பார்க்கணுன்னா, இதில் சேலரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிமிட்டட் டிடக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிசி, ஏடிடி, ஹெச்ஆர்ஏ, இதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரு லிமிட்டடான டிடக்ஷன்ஸ்னே சொல்லலாம். இதை தாண்டி எக்ஸ்பென்சஸ் எதுக்குமே டிடக்ஷன்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை போக வேறு ஏதாவது டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. அவங்களுக்கு இருக்கிற ரெண்டு ஆப்ஷன் தான், ஒன்று நியூ டேக்ஸ் ரெஜிம் அண்ட் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம். இதில் தான் அவங்களுக்கு எது பெனிஃபிஷியல்னு பார்த்து அதை பேஸ் பண்ணி தான் அவங்க டேக்ஸ் கட்டணும். இப்போது ரிச் பீப்புள் எப்படி டேக்ஸை லீகலாக ரெடியூஸ் பண்ணுறாங்கிறத பார்ப்போம். அவங்க பிஸ்னஸை ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க, சேலரியே கிடையாது. இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அவங்க பிஸ்னஸை எப்படிலாம் ஸ்ட்ரக்சர் பண்ணாங்கன்னா அவங்களோட டேக்ஸ் சேவ் ஆகுன்றதை பார்த்து தான் அவங்க பிஸ்னஸை ஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிஸ்னஸில் இருக்க எல்லா எக்ஸ்பென்சஸுமே அவங்களால கிளைம் பண்ணிக்க முடியும். எக்ஸ்பென்சஸ் போக இதில் வர ப்ராஃபிட்டை அவங்க பிஸ்னஸ்குள்ளே வச்சுருப்பாங்க. தேவையான டைமில் ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவங்களோட இன்கம்ஸை விட்ரா பண்ணுவாங்க. எய்தர் டிவிடெண்டாவோ இல்லை சேலரி மூலியமாகவும் எடுத்துப்பாங்க. பிஸ்னஸ் பீப்புளெலாம் எல்எல்பி அண்ட் கம்பெனிஸ் இது மூலியமாக தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்போ அவங்களுக்கு ஆவரேஜாகவே டேக்ஸ் ரேட் 30% தான் வரும். எல்எல்பி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வச்சுப்பாங்க. கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க டைரக்டராக இருப்பாங்க. அப்போ அவங்க சேலரியாக விட்ரா பண்ணிக்கலாம், இல்லை ரீஇம்பர்ஸ்மெண்ட்டாகவும் விட்ரா பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க ப்ராஃபிட்டை வெளியே எடுக்க மாட்டாங்க. அந்த டைம் பார்த்து எப்போ விடுமோ அவங்களுக்கு எது பெனிஃபிஷியலாக இருக்கோ அந்த டைம் பார்த்து தான் அவங்க ப்ராஃபிட்டை வெளியே எடுப்பாங்க. அடுத்து இந்த மெத்தட் தான் ரொம்பவே பாப்புலரான மெத்தட். இதில் ரிச் பீப்புள் அவங்களோட வெல்த் எல்லாமே ஒரு ட்ரஸ்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு ரொம்பவே டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் அவங்க ஜென்ரேஷனாக அந்த பிஸ்னஸ் பண்ணுறப்போ அந்த வெல்த்தை எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அதில் இருக்கிற ட்ரஸ்ட்டு மட்டும் கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெத்தடை ரிலையன்ஸ் ரொம்பவே சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது கேபிட்டல் கெயின் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். கேபிட்டல் கெயினில் உங்களுக்கு லெஸர் ரேட்டில் தான் டேக்ஸ் ஆகும். கேபிட்டல் கெயின்றது ஒன்றும் இல்லை, உங்களோட அசட்ஸை நீங்கள் விற்கிறப்போ நீங்கள் பே பண்ணுறது தான் கேபிட்டல் கெயின். இதுக்கு உங்களுக்கு லோவர் ரேட் ஆஃப் டேக்ஸ் தான் வரும். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டுமே நம்மளுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நம்ம எப்போயோ ஒரு நாள் ஒரு அசட் வாங்கியிருப்போம், பட் இன்றைக்கி நம்ம விற்கிறோம் அப்படின்றப்போ அதுக்கான ஒரு இன்ஃப்ளேஷன் ரேட் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டாக அவங்க கொடுக்குறது தான் இண்டெக்ஸேஷன். ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம டைமிங் பார்த்து நம்ம ஒரு அசட்ஸை விற்கிறோம். ஆர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 54 படி நம்ம ஒரு அசட்ஸை சேல் பண்ணோன்னா நம்மளுக்கு எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கலாம். அதில் நம்ம டேக்ஸ் கூட கட்ட தேவையில்லை. ரிச் பீப்புள் பண்ணுற அடுத்த பாப்புலர் மெத்தட் தான் லோன்ஸ் அகேன்ஸ்ட் ஷேர்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். என் கையில் நிறையா ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஷேர்ஸை நான் சேல் பண்ண மாட்டேன். சேல் பண்ணுறனால எனக்கு கண்ட்ரோலும் லாஸ் ஆகலாம், அட் த சேம் டைம் எனக்கு டேக்ஸுமே வரும். இதை நான் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஷேர்ஸை நான் போய் ப்ளச் பண்ணலாம் பேங்க்கிட்ட. இதை எனக்கு கொலாட்ரலாக வச்சு எனக்கு பேங்க் லோனும் கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு இதுக்காக நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவேன், இதை நான் எக்ஸ்பென்சஸாகவும் க்ளைம் பண்ணுவேன். எக்ஸ்பென்ஸாக க்ளைம் பண்ணுறப்போ எனக்கு டேக்ஸும் ரெடியூஸ் ஆகும். அட் த சேம் டைம் எனக்கு ஷேர்ஸ் விற்றதுக்கு எனக்கு டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு சேலரி எம்ப்ளாயியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். லைக் இன்சூரன்ஸ் போடுறது,
ஒரு ஹவுசிங் லோன் இருந்துச்சுன்னா அதை நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம். ஒரு நீங்கள் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 80Dலேயுமே நம்ம க்ளைம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கிற எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் இருக்கிற எல்லா டிடக்ஷன்ஸுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட எலிஜிபிள் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுமே ரொம்ப பெட்டரான ஆப்ஷன். நீங்கள் ஃபேமிலியாக சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஹெச்யூஎஃபாக ஃபார்ம் பண்ணிவிட்டு, அதாவது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் அந்த ஆக்டிவிட்டீஸ் கேரி அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் அதை சால்வ் பண்ணுறோம். தேங்க்யூ, பாய்.